நம்பெருமாள் இன்றைய அரையர் சேவை திருப்பாணாழ்வார் பாடிய அமலனாதிபிரான் பாசுரம். அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாமென சிந்தனையே என்ற பாசுரத்திற்கு ஏற்ப வஸ்திரமும், தொண்டரடி பொடியாழ்வார் பாடிய அரங்கனாருக்கு ஆட்செய்யாதே என்ற திருமாலை பாசுரத்திற்கு ஏற்ப விமானப் பதக்கமும் சாற்றிக்கொண்டு சேவை சாதித்தார். அரங்கனுக்கு மட்டுமே பாடிய ஆழ்வார்கள். சிறப்புமிக்க ஸ்ரீரங்கம் நம்பெருமாளின் விமானப் பதக்கம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உண்மையில் ரெங்க ராஜா ஆவார். இவருக்கு வருடத்தின் 365 நாட்களுக்கும் நாளொரு திருவாபரணமாக அணிவிக்கப்பட்டாலும் அணிவிக்கப்பட வேண்டிய திருவாபரணங்கள் பல மீதமிருக்கும். இவற்றில் பல திரு ஆபரணங்கள் பல்வகை பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டவை. முதல் நாள் மார்பில் அணிந்திருக்கும் ஒரு ஆபரணம் வேறொரு நாளில் கைகளில் அணிவிக்கப்பட்டிருக்கும். 2 இடத்திற்கும் பொருந்துமாறு அந்நாளைய ஆபரணங்கள் பல வடிவமைக்கப்பட்டுள்ளன. எனினும் பல பதக்கங்கள், சங்கிலிகள், முத்து, பவள, மணி மாலைகள் தனித்துவம் கொண்டவை. இதில் ஒன்றுதான் விமானப் பதக்கம் எனும் மார்பில் அணியும் ஆபரணம். இந்த தங்க பதக்கத்தில் ஸ்ரீரங்கம் கோயில் கருவறை போன்ற தோற்றம் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஸ்ரீரங்கம் கோவில் கருவறை போன்று காட்சியளிப்பதால் இது விமானப் பதக்கம் என்றே அழைக்கப்படுகிறது. 9 அங்குலம் அகலம் மற்றும் உயரத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஆபரணத்தை காணும்போது அக்கால பொற்கொள்ளர்களின் கைவண்ணமும் ஆற்றலும் அவர்களுக்கு தொழில் மீதிருந்த பக்தியும் ஈடுபாடும் தெரிய வரும். இதற்காக ஏற்படும் பொருட்செலவை பொருட்படுத்தாமல் இந்த ஆபரணத்தை செய்வித்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து அழகு பார்க்க விரும்பிய மன்னர்களின் மனநிலையும் வியப்பூட்டுவதாக உள்ளது. நூற்றுக்கணக்கான நவரத்ன கற்கள், அந்தந்த இடத்திற்கு ஏற்ப அசல் ஜாதி வண்ண நிற கற்கள் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. விமானத்தின் மேல் பகுதியில் பரவாசுதேவர் 4 கைகளுடன் சங்கு சக்கரங்கள் ஏந்தி அபய வரத ஹஸ்தங்களுடன் விமானத்தில் உள்ளது போன்றே சேவை சாதிக்கிறார். அடுத்து கருவறையில் பள்ளி கொண்டுள்ள ரங்கநாதர் அசலாக இருக்கும் கருமை நிறத்திலேயே நீல நிற மாணிக்க கற்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்டு பள்ளி கொண்ட நிலையில் காட்சியளிக்கிறார். இவரது தலைக்கு மேல் 5 தலையுடன் ஆதிசேஷன் காட்சியளிக்கிறார். இந்த ரங்கநாதரின் திருமுக மண்டலத்தை ஒரு தனி மாணிக்க கல்லில் கண், காது, மூக்கு போன்றவற்றை மிகவும் நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும்